குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். தன்னுடைய அடையாளங்களை அவர் என்றைக்கும் மறந்ததெல்லாம் அழிச்சதில்லை. அவருக்கு தேசபக்தி அதில் இருந்தார், தெய்வ பக்தி. சில பேர் ஒரு பிளாட்ஃபார்முக்கு வரத்துக்காக தன்னை சுருக்கிண்டு மறைச்சிட்டு அப்படிலாம் வருவாங்க. அது மாதிரிலாம் இல்லை அவர். டெல்லி கணேஷ் என்னுடைய பத்திரிகை ரிப்போர்ட்டிங்கில் ஈர்க்கப்பட்டு என்னோட பேசியவர் அவருடைய பிள்ளையாவே நடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைச்சிது. நல்ல ஆத்மா, நல்ல மனிதர். அதனால் என்னென்னா ஒரு பெரிய விஷயம், அவர் ஒரு இறை அனுக்கிரகம் பெற்றவர் அப்படின்றது என்னென்னா, ஏஆர் ரகுமான் வரேன்னு சொன்னாயா, நீங்கள் வந்தாங்கன்னா நீங்கள் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் வரேன்ட்டு, தப்பாக இதாகிடக்கூடாதியா, நாளைக்கு பார்த்துட்றேன் அவரை, நீங்கள் வா அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வாலி. நைட்டு 12:30 மணிக்கு எனக்கு ஃபோன் அடிக்கிறார் வாலியன். அன்றைக்கி நைட்டு உன்கிட்ட பேசிட்டு போன பிறகு நான் திருப்பி பிரபந்த புக்கு 4000 திவ்ய பிரபந்தம் புக்கு எடுத்து படித்தேயா, நீ சொன்னதாயா ரைட்டு. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையா என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு அற்புதமான பாசுரம். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர், நடிகர், ஆன்மீகவாதின்னு பல முகங்கள் மைப்பா நாராயணன் அவர்களுக்கு இருக்குது. பல அரசியல் தலைவருடன் நெருக்கமாக பழகியிருக்கிற அவர் இடையில சில திரைப்படங்கள் நடிச்சிருக்கார். இது எல்லாத்துக்கும் கூட மிகப்பெரிய இலக்கியவாதி அவர். அவருடைய இலக்கிய பேச்சை பார்த்து கலைஞர் ஒரு தடவை ஆழ்வார் அப்படின்னு கூப்பிட்டுருக்கார். அப்படிப்பட்ட மைப்பா நாராயணன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். வணக்கம். வணக்கம். டெல்லி கணேஷ் சமீபத்தில் மறைஞ்சார். நீங்கள் அவரோட நெருங்கிய தொடர்பு வச்சுருந்தீங்க. அவருடனான உங்கள் நட்பை பற்றி முதல்ல சொல்லுங்கள் சார். டெல்லி கணேஷ் ஒரு அற்புதமான நடிகர் மட்டும் இல்லை, ஒரு அற்புதமான மனிதர். எல்லோரும் இறந்த பிறகு தான் புகழ்வாங்க, இருக்கும்போது அப்படின்னு இல்லை. அவர் தன்னுடைய அடையாளங்களை அவர் என்றைக்கும் மறந்ததெல்லாம் அழிச்சதில்லை. அவருக்கு தேசபக்தி அதில் இருந்தார், தெய்வ பக்தி. சில பேர் ஒரு பிளாட்ஃபார்முக்கு வரத்துக்காக தன்னை சுருக்கிண்டு மறைச்சிட்டு அப்படிலாம் வருவாங்க. அது மாதிரிலாம் இல்லை அவர். ஆஸ் இட் இஸ் டெல்லி கணேஷாகவே இருந்தார். பத்திரிகையில் என்ன வருது, நம்மளை சுற்றி என்ன நடக்கிறதுன்றதை அவர் புரிஞ்சுப்பார். ஜூனியர் உடனெலாம் என்னுடைய பேட்டியை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவார். கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நட்பு அப்படியே இருந்தது. அப்புறம் எங்கள் அப்பாவுடைய சதாபிஷேகம், எங்கள் அப்பா இப்போ இல்லை, தகப்பனாருடைய சதாபிஷேகம் 80க்கெல்லாம் கௌரவப்படுத்தினார். எல்லோரும் வந்தாங்க, இவரும் வந்தாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் சோசார்ட்டேருந்து ஃபோன் வந்தது. என்னுடைய நண்பர் துக்ளக் ரமேஷ் ஃபோன் பண்ணார். சார் ஒன்றை கூப்பிட்றாரு இமீடியட்டான வாயா அப்படின்னாரு சார். அவரும் நல்லா என் மீது ஒரு பெரிய அன்பு கொண்டவர். என் மீதை விட என்னுடைய 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களுக்கு அவர் ஒரு ரசிகர். சார் பாசுரம் தான் என் பேரை போட்டு வச்சுருப்பார் அவர் செல்லில். இந்த மாதிரி எங்கே பிராமணன் ஒரு தொடர், அவர் ஸ்கிரிப்ட் அவருது, ஜெயா டிவியில் டெலிகாஸ்ட் ஆச்சு. டெல்லி கணேஷனுடைய பிள்ளையா நீ நடிக்கணும், பாச்சான் பேர் பார்சாரதி. அவர் வேதம் படித்த ஒரு சம்பிரதாயத்தோடு வாழ்கிற ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் டெல்லி கணேஷ். அவருடைய பையன் நான், ஒன்றும் தெரியாத அப்பாவி அம்மாஞ்சி மாதிரி ஏதோ ஒரு நடா இது இவன் ஒன்றும் தெரில, இவன் எப்படி கரை சேர போகிறான் அப்படின்னு அந்த கேரக்டர் தாவே வராது. ஊரில் இருக்கிறவங்களாம் நல்லா பிரபந்தம் படிக்கிறான், அதை படிக்கிறான், காயத்ரி மந்திரம் சொல்கிறான், வேதத்தில் உபநிடதத்தில் எல்லாத்துலேயும் அப்படியே சும்மா அசால்ட்டாக இருக்கான். நம்ம பையன் இப்படி இருக்கானே அப்படின்ட்டு அவர் தனியாக கூப்பிட்டு என்ன சொன்னார், இந்த கேரக்டரில் நீ நடிக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. சார் சொல்லிட்டார், நீ வந்திருக்க, நீ பத்திரிகையாளர், உன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, உன்னுடைய ஆற்றல் என்ன, எத்தனை அரசியல் தலைவர்களுடைய இதயங்களை நீ வென்று இருக்க, அவங்க இதயத்தில் உனக்கு என்ன இடன்றது எனக்கு தெரியும், நான் பார்த்துட்ருக்கேன் நானும். ஆனால் உன் கேரக்டருக்கு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் இதில் நடிக்கிற ஒன்றும் தெரியாது எனக்கு. இதில் எனக்கு மனசு கஷ்டமாக. நான் சொன்னேன், கஷ்டப்படாதங்க சார், நம்ம பையன் மட்டும் இப்படி ஒரு 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஒரு அருமையான பாசுரம், நல்ல பாசுரம்லாம் இவனுக்கு அதெல்லாம் சொன்னான்னா எப்படி இருக்குன்னு ஒரு கனவு மாதிரி கற்பனை, நீங்கள் ஒரு ட்ரீம், ஒரு கனவு நீங்கள் காண்ற மாதிரி சொல்லுங்கள் சார், நீங்கள் இருங்க, நான் நல்ல ஒரு பாசுரம் படிக்கிறேன், அதை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு டைரக்டர்கிட்ட சொன்னால் நல்ல ஐடியா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ தான் இந்த பாசுரத்தை சொன்னேன். இது 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருவாய்மொழி நம்மாழ்வாருடைய பாசுரம். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையா என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு அற்புதமான பாசுரம். டோட்டல் சரண்டர் டு த லோட்டஸ் ஃபுட் ஆஃப் லார்டு வெங்கடேஸ்வரா. எனக்கு எதுவும் கிடையாது,
இந்த பட்டினத்திரிகள் சொல்லுவார்ல, என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை இல்லை எல்லாம் உன் செயலே என்று உணரப் பெற்றேன் அப்படின்னு ஒரு பட்டினத்திரிகள். அதாவது சரணாகதி, என் கையில் ஒன்றும் கிடையாது, என்ன நடக்கிறதோ எல்லாம் நடந்தது, நடப்பது, நடக்க போகிறது, பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் எதுவுமே கிடையாது. நான் ஒரு கருவி, நான் ஒரு கையாள், என்னை கையாளாய் அவன் கையாளுகிறான் அப்படின்னுவார் வாலி அண்ணா எழுதுவார். இதில் அவதார புருஷனில் ராமாயணத்தை பற்றி எழுதும்போது, ராமனுடைய சரித்திரத்தை பற்றி எழுதும்போது, நான் ஒரு கையாள், என்னை கையாளாய் அவன் கையாளுகிறான் அப்படின்னு அழகான ஒரு தமிழ். அதெல்லாம் பொய்டிக் ப்ரோஸ் வசனம். அந்த மாதிரி நான் இந்த பாசுரத்தை சொன்ன உடனே அதில் கடைசியாக வரும், புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன். அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக போச்சு. மறைந்த முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அவங்க, ஒரு ஆற்றலின் இருப்பிடம் அவங்க, ஒரு துணிச்சலுக்கு பேர் போனவங்க. அவங்க இந்த சீரியலை பார்த்துட்டு, எங்கே பிரம்மணனை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 2வது தடவை டெலிகாஸ்ட் பண்ண சொன்னாங்க. அப்போ கூட ஒரு என்ன போகும்போது, திருமணம் பார்த்து போடியா, வடகலை தெங்கலை இதெல்லாம் ஏதாவது வரப்போகுது, விமர்சனம் ஏற்கனவே இதாக இருக்குது அதனாலன்னாரு. அப்படி ஒரு ஜாலியாக சொன்னார். அதெல்லாம் ஒரு அப்படி போய் டெல்லி கணேஷ் என்னுடைய பத்திரிகை ரிப்போர்ட்டிங்கில் ஈர்க்கப்பட்டு என்னோட பேசியவர், அவருடைய பிள்ளையாகவே நடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைச்சிது, வாய்ப்பு கிடைச்சிது. இதுதான் இது கோயின்சிடன்ஸ்னு சொல்கிறதா, இது தானாக அமைஞ்சதுன்னு சொன்னதா, இதுதான் இது எப்போ என்ன அமையுன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு எண்ண ஓட்டம், ஒரு வேவ் லென்த்தில் ஒரு சிங்க் ஆகும். இதுக்கு நீங்கள் ஒரு எந்த அறிவின் துணை கொண்டும் இதெல்லாம் ஆராய முடியாது, இது ஏன் இப்படி நடந்தது என்னென்னு. ஆனால் இப்போ சுதீர் எத்தனையோ வருஷமாக நான் பார்த்துட்ருக்காரு, நான் அவரை பார்க்குறேன். இன்றைக்கி தான் இங்கே பேசணும்னு இருந்ததுன்னா அதான் பேச முடியும். அதில் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவன் நான். அப்படிலாம் இருந்தது. அதுக்கு பிறகு அவருடைய பையனாக நடித்தேன்னா, கொஞ்ச காலங்களுக்கு பிறகு வினோத் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர், டைரக்டர். இப்போ கூட விஜய் சார் படம் பண்ணுறாரு. அவர் நேர்கொண்ட பார்வையில் தலையோட என்னை நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும், அதுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணும். ராமோஜி ராவ் ஃபிலிம் ஷூட்டிங் ஹைதராபாத்தில், அங்கே தான் ஷூட்டிங். வக்கீல் அஜித் சார் தலை வரத்துக்கு முன்னாடி நான் வக்கீலாக இருப்பேன். அப்போ நான் அந்த ஸ்பாட்டுக்கு செட்டுக்கு போகும்போது எனக்கு டைரக்டர் தெரியும், நல்ல நண்பர், பர்சனலாக நல்ல மிக நெருங்கிய நண்பர். ஆன்மீகம், எங்கேயாவது கோவில் குளம் போனோன்னா நாங்கள்லாம் போவோம். அவருடைய எல்லா வேலைக்கும் ஒரு இளைப்பாறுதல் தேவையில்லை. அவர் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கார், நான் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கேன். அதை தாண்டி நமக்கு எங்கேயாவது ஒரு வெண்டிலேட்டர் வேணும், ஒரு வெளிச்சம் வேணும், ஒரு சுவாசிக்கணும், வெளியில் போனோம்னா கோவில் அது இது இப்படி போவோம் நாங்கள். அதில் ரொம்ப வருஷமான இது. ராமோஜி ராவ் அங்கே ஷூட்டிங்கு போகும்போது நான் அஜித் சார் நிற்கிறாரு, வழக்கறிஞர், அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வக்கீல். டெல்லி கணேஷ் நிற்கிறாரு. எதுக்கு சொல்கிறேன், அவருடைய மாண்பு, டெல்லி கணேஷனுடைய அந்த மனிதாபிமானம், அந்த மாண்பு, அந்த நாகரிகம், பண்பாடெல்லாம். நான் ஒரு பெரிய நல்ல ஒரு பத்திரிகையாளர், எல்லாரோடையும் தொடர்பு இருக்குது, ஒரு அறிமுகமானவன். அதெல்லாம் வேறு. சினிமாவில் நம்ம அவர் 400 படம் நடிச்சிருக்காரு. நம்ம அப்போ தான் வரோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 12-13 படம் நடிச்சிருக்கேன், ஒரு 5 படம் நடிச்சிட்ருக்கேன். இப்போ திடீர்னு நான் நின்ன உடனே திடீர்னு என்னை கையை பிடிச்சி கடை நடிச்சிட்டு போய்ட்டு அஜித் சார்கிட்ட, அஜித் உங்களுக்கு யார் தெரியுமா, பிரபல பத்திரிகையாளர் மைபா நாராயணன், முன்னாள் முதலமைச்சர், இப்போ இருக்கிற முதலமைச்சர், எல்லா அரசியல் கட்சி தலைவரோட நெருங்கிய நட்பு உண்டு, பரிச்சை உண்டு, நல்ல சிந்தனையாளர், ஒரு பொலிட்டிக்கல் திங்கிங் உள்ளவர், ஆன்மீகவாதி, அரசியல் தொடர்பு உள்ளவர்ன்றலாம் சொல்கிறார். அது எத்தனை பேருக்கு வரும்? டேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெல்லி கணேஷ் சார் பண்ணிட்டு உடனே வினோத் என்கிட்ட சொன்னார், டெல்லி கணேஷ் ஐயா பண்ணிட்டார் அவரே. அப்புறம் வினோத் சொன்னார்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் நானும் தலையெல்லாம் அங்கே உட்காந்து பேசணும். அதெல்லாம் ஒரு இனிமையான அனுபவங்கள். அவர் ஏன் இவ்வளவு எளிமையாகவும் அமைதியாகவும் இந்த பரபரப்பு அரசியலுக்கு ஏன் ஈடுபடக்கூடாது என்பதற்காகவும் அவர் கொடுத்த விளக்கங்கள்லாம் அற்புதமானது. அஜித் சார் தலை எதுக்கு சொல்ல வர, ஏதோ வந்தால் அடிக்க வரான், அவர் கடன் கையை பிடிச்சி அழிச்சிட்டு போயிட்டு தலை போன்ற ஒரு கேரக்டர்கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னா அதுக்கு ஒரு இதயத்தில் ஒரு ஈரம் வேணும். அறிவை விட ராமானுஜர் சொல்கிறாரு, மொத்தம் பெரிய அறிவாக இருக்கிறத விட இதயத்தில் ஈரம் வேணும். அதனால தான் 1000 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கி ராமானுஜர் போற்றப்படுகிறார். அவர் என்னென்னா அந்த அன்பு, கருணை அது வேணும். அந்த மாதிரிலாம் இருந்தார் டெல்லி கணேஷ். அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகமாக எழுதினார். அந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டுருந்தார், பேசினேன். எங்கேயாவது ஒரு அன்னம்பெருமாள் கோயில்னு சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்குது, அங்கே அவர் போய் 20 வருஷத்துக்கு முன்னாடி போய் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கார். அந்த படம்லாம் எடுத்து அங்கே அந்த கோவில் பட்டாச்சாரியார் வீட்டில் அதை மாட்டியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து அவருக்கு ஃபோன் பண்ணேன். அப்படியே ஒரு நிகழ்ச்சியான எவ்வளோ சம்பவங்கள். அவர் இறந்த அன்றைக்கு நான் ஊரில் இல்லை, வெளியூரில் இருந்தேன். அடுத்த நாள் வந்தேன், வீட்டுக்கு போனேன் ராமாபுரத்துக்கு. பையன் மகா இருந்தார், அவங்க மனைவியில் இருந்தாங்க, உறவினர்கள்லாம் இருந்தாங்க.
பையனுக்கு தெரியும் அப்பாவுக்கும் எனக்கும் உள்ள கனெக்ஷன் என்னன்னு தெரியும். அப்படி பேசிகிட்டு இருந்தார். உங்கள் பேரில் பெரிய மரியாதை உள்ளவர்னு. அவருக்கு ஒரு 80 நடந்தது இப்போ ஆகஸ்ட் மாதம். அதுக்கு கூப்பிட்டு இருந்தார். நான் போனேன். ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. நல்ல ஆத்மா, நல்ல மனிதர். அதனால் என்னென்னா ஒரு பெரிய விஷயம், அவர் ஒரு இறை அனுக்கிரகம் பெற்றவர் அப்படின்றது என்னென்னா, நான் எங்கே ஒரு புத்தகத்தில் முன்னாடி படிச்சிருக்கேன். பிறப்பு கூட எப்படி வேணா இருக்கலாம், இறப்பு சுகமாக இருக்கணும். அது ஒரு சுகமாக இருக்கும். தூங்கும்போதே போயிட்டார். வீட்டில் மாத்திரை சாப்பிட்டு இருந்தார், பேசினார் ஒய்ஃப்ட்ட பையன்ட்ட. அவங்க மனைவி சொன்னாங்க, படுத்துகிட்டே இருந்தார், பேசினார். சரி தூக்கம் வர்றது தூங்குறேன்னு திருப்பி படுத்தார். அதுக்கப்புறம் எழுந்துக்கவே இல்லை, அந்த எந்த சிம்டமும் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி அப்போ அது ஒரு பெரிய பாக்கியம். ஒரு நோய் வந்து கஷ்டப்பட்டு அவங்களுக்கும் கஷ்டப்பட்டு மற்றவங்களையும் இது பண்ணிட்டு, அதுக்காக இதெல்லாம் வந்து எல்லாரும் அப்படி எல்லாருக்கும் இது கிடைக்குமா தெரியாது. இப்போ வாழப்பாடி ராமூர்த்தி இருந்தார், எனக்கு நெஞ்சுக்கு நேசராவர். அவரும் தூங்கும்போதே அவருக்கு உயிர் போயிடுச்சு. அந்த மாதிரி இது ஒரு குடுப்பினா இருக்கணும். ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கோ அவங்களுக்கு ஒரு பணிவிடை செய்வதற்கோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க. அதுக்கு உண்டான பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இப்போ இல்லை. பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம். ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ நாள் இருக்க முடியும்? வீட்டில் அதை பார்த்துக்கிறதுக்கு இன்றைக்கி எல்லாமே ஒரு வேகமான உலகத்தில் இயங்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு கூட்டு குடும்ப கான்செப்ட்லாம் இல்லை. யாராவது ஒருத்தர் முன்னாடி பார்த்துப்பாங்க. இப்போ அவங்கவுங்க ஒரு வேலையில் போகிறாங்க. எல்லாருக்கும் ஒரு ரன்னிங் ரேஸில் இருக்காங்க லைஃப்பில். இதில் ஒரு உடம்பு நல்லா இருந்தாலே முடியல இல்லையா? அதில் ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு கேரக்டரை பார்த்துக்கிறது, அதெல்லாம் அது யாருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம அவர் தன்னுடைய இறுதி பயணத்தை முடித்து கொண்டு வந்ததற்கு அந்த இயற்கைக்கும் இறைவனுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். நீங்கள் டெலிகனேஸ் மாதிரி இவர் கூட ரொம்ப நெருக்கம் இல்லையா சார்? வாலி சார் கூட ரொம்ப நெருக்கி பயணம் பண்ணிட்டு. அவர் அண்ணன் காவிய கவிஞர் வாலி என்பவர் வந்து ஒரு தகப்பன் ஸ்தானம். எனக்கு யாருக்கும் கிடைக்காத பல ஆசீர்வாதங்களும் அனுபவங்களும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நட்பும் அன்பும் அதை நம்ம தீர்மானிக்கிறதில்ல. மறைந்த ஆரம்பி தான் ஒரு நாள் அவருடைய ஃபங்க்ஷனில், ஆழ்வார்கள் ஆய்வு மையம் ஃபங்க்ஷனில் ஜெகத்ரட்சகன் சார், ஆரம்பி, இளையராஜா, சுகி சிவம், ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கோபால், அவர் எல்லோரும், கோபால் சாமி எல்லோரும் அட்டன் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் வாணிமகளில் நடந்தது. அதுக்கு அந்த ப்ரோக்ராமுக்கு நான் தான் பேச்சாளர், காம்பயர். அப்போ நல்லா பேசினேன் நான். அப்போ ஆரம்பி அருளாளர் ஆரம் வீரப்பன் சாதாரண ஆள் இல்லை. எம்ஜிஆர் காலத்தில் அவர் ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியாக இருந்தார். வெரி பவர்ஃபுல் மட்டும் இல்லை, வெரி பவர்ஃபுல். ஆரம்பி ஃபோன் பண்ணி வாலி அண்ணன்ட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பையன் சுறுசுறுப்பாக துருன்னு இருக்கான், நல்லா பேசுகிறான் அப்படின்னார். அதுக்கப்புறம் என்னுடைய அருமை நண்பர், என் உடன்பிறவா சகோதரர் கிருஷ்ணகுமார், கிருஷ்ணகுமார் கோயம்புத்தூர், அவரும் நானும் வாலி அண்ணன் வீட்டுக்கு அப்படியே போனோம். அந்த வேவ்லேருந்து தான் திருப்பி சிங்காச்சு. அவர் ஸ்ரீரங்கம். ஆமாம். ரங்கராஜன் வாலின்னு எப்படி சுஜாதா ஸ்ரீரங்கமோ அதே மாதிரி வாலி அண்ணனும் ஸ்ரீரங்கம். அவர்கிட்ட இந்த என்னுடைய பிரபந்தங்கள் எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். போனால் ஒரு 4 பாசனம் சொல்லுன்னுவார். அவர் தான் எழுதினார், பிரபந்தம் ஒருத்தனுக்கு கைவசம் இருக்கும்போது பிரபந்தம் எதற்குன்னார். பிரபந்தம் இருக்கும்போது பிரபந்தம் எதுக்கு அப்படின்னார். அந்த அளவுக்கு அதில் ஒரு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்ற மாதிரி அவர் பிரபந்தத்தின் மீது ஒரு அளவற்ற காதல் அவருக்கு. ஸ்ரீரங்கத்து திருமணெல்லாம் திருமண் எழுதினார். ஸ்ரீரங்கத்து திருமணெல்லாம் திருமண் எழுதினார். 15,000 திரைப்பட பாடல்கள் எழுதினவர். சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், கலைஞர் எல்லாரோடைய பேரன்புக்கு பாத்திரமானவர். எல்லோரோடையும் நெருங்கி பழகியவர், சமகாலத்தவர். என்னை போன்ற இளைஞர்கள்லாம் அவர் ஒன்றும், நான்லாம் ஒரு பொருட்டே கிடையாது வாலி அண்ணனுக்கெலாம். ஒரு நாள் பேசும்போது ஸ்ரீரங்கத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்ற ஒருவரில்லை, பாரில் நின் பாதம் மூலம் பற்றிலேன், பரமமூர்த்தி காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன், யார் உலர் கலைகன், அம்மா அரங்கமா நகருளானே. உன்னை விட்டா எனக்கு நாதி இல்லை, எல்லாம் கத்தி குத்த கந்தனாக இருக்கான். தெலுங்கு படத்தில் வர வில்லன் மாதிரி இருக்கான். எவன் நல்லவன், எவன் கெட்டவன், எவன் புன்சிரிப்புக்கு பின்னாடி என்ன ஒரு புதைகுடி இருக்குது, புறத்தில் என்ன இருக்குது, அகத்தில் என்ன இருக்குது, அவன் அகம் எப்படி இருக்குது, புறம் எப்படி இருக்குது, சுத்தமானவனா இவன் நம்பிக்கையானவனா. நீங்கள் உங்களோட சுதிரோட ஒரு 100 பேர் பழகிறாருன்னா அந்த 100 பேரை பற்றி நீங்கள் எப்படி, எல்லார்ட்டையும் நல்ல குணம் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் கதறுகின்றேன் யார் உலர் கலைகன், அம்மா அரங்கமா நகருளானே. இதில் என்ன எடுத்துக்கிறேன்னா, எல்லாருமே சந்தேகமோ எல்லாரையும் நம்பக்கூடாதுன்றது இல்லை. கடைசி வரைக்கும் கரை சேர்க்கிறவன் நீ தான். நான் ஒன்று படித்தேன் இப்போ சமீபத்தில், எல்லோரும் உன்னுடன் நடந்து வருவார்கள், எல்லோரும் உன்னுடன் நடந்து வருவார், ஆனால் நீ தான் நடக்கணும். உனக்காக யாரும் நடக்க மாட்டான், உன்னோட எல்லாரும் வருவான், உனக்காக நீ தான் நடக்கணும். ஆனால் நம்மோடு மனிதர்கள் வருகிறாரோ இல்லையோ, அந்த இறையருள் வரும். அதில் தான் இந்த ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றும் ஒருவர் இல்லை, பாரிலின் பாதம் மூலம் பற்றிலேன், பரமமூர்த்தி காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன், யார் உலர் கலைகன், அம்மா அரங்கமா நகருளானேன்னு அற்புதமான பாசுரம். எனக்கு ஃபோன் அவர்கிட்ட பேசும்போது பற்றினேன் அப்படின்னார் அவர் வாலி அண்ணன்.
பற்றிலேன்னா உன்னுடைய திருவடியை பட்டல மண்ணாசை பொன்னாசை ஏதோ மாயத்தில் சிக்கி உளறேன், சிற்றின்பத்திற்காக பேரின்பத்தை இழக்கிறேன், எனக்கு பற்று இது வரைக்கும் உன்னுடைய திருவடி என்னால் பிடிக்க முடியலையே, அந்த சம்பந்தம் எனக்கு கிடைக்கலையே, என்னை வேற வேற இழுத்துன்னு போகுது, ஆறுலையும் இதுலையும் சுழல் மாதிரி இருக்கும், ஏரியிலெல்லாம் சுழல் சிக்கிச்சுன்னா அந்த மாய சூழலை தான் நான் மனிதன், அதனால தான் பிறவி வேணாங்கிறான். அவர் சொல்கிறாரு இல்லை பற்றினேன்னு தான் வரும் அப்படின்னார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சிருக்கேன் பற்றிலேன் அப்படின்னு. இது நடந்தது நைட்டு 10 மணிக்கு. ஒரு வீட்டில் போனால் டிஃபன் சாப்பிட்டு அவர்கிட்ட பெரிய பெருந்தன்மை. இப்போ நாங்கள் 2 நண்பர்கள் வரோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை நைட்டு மைப்பா நாராயணனும் கிருஷ்ணகுமாரும் வராருன்னா, ஏஆர் ரகுமான் டாப்பில் இருந்த பீரியட் அது. பெருமைக்காக இதுக்காக சொல்லலை, ஏஆர் ரகுமானுடைய மியூசிக்காக தவறுந்த காலம் எல்லோரும். அவர் நைட்டு தான் ஒர்க் பண்ணுவார், ஃபாரின் பண்ணுவார், அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ வாலி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நான் இன்றைக்கி வரட்டமா குருநாதா அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி என்ன 2 நண்பர்களை வர சொல்லிட்டேன், அதனால் நான் நாளைக்கு வாங்கன்னு வரும். இப்போ சாதாரண மனிதன் என்ன நினைப்பான், ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தரை பார்க்க போகிறோன்னு வச்சுங்க, அவருக்கு ஈக்குவலாகவோ இல்லை வேறு ஒரு புகழ்பெற்ற வந்தான்னா அவர் வரேன்ட்டாரியா நீ நாளைக்கு வாயா அப்படின்னு வரும். ஆமாம், அந்த பண்பாடு வாலிட்டைல். அதெல்லாம் இந்த நேரத்தில் நினைக்கணும், நம்ம சொல்லணும், எல்லார்ட்டும் இருக்கிற நல்ல குணங்களை பேசணும், சும்மா மைனஸையும் இதையும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஏஆர் ரகுமான் வரேன்னு சொன்னாயா, நீங்கள் வந்தாங்கன்னா நீங்கள் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஏன் வரேன்ட்டு, நீங்கள் இதை கூட தப்பாக இதாகிடக்கூடாதியா, நாளைக்கு பார்த்துட்றேன் அவரை, நீங்கள் வா அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வாலி. இந்த சொன்ன சொல் அதில் ஸ்டாண்டிங் ஆன் ஓன் வேர்ட்ஸ், அதில் நிற்பார் அவர். இது மாதிரி அன்றைக்கி நைட்டு நடந்தது. நான் சொல்லிட்டு வந்துட்டேன். நைட்டு 12:30 மணிக்கு எனக்கு ஃபோன் அடிக்கிறார் வாலி அண்ணன். அன்றைக்கி நைட்டு உன்கிட்ட பேசிட்டு போன பிறகு நான் திருப்பி பிரபந்த புக்கு 4000 திவ்ய பிரபந்தம் புக்கு எடுத்து படித்தேயா, நீ சொன்னதாயா ரைட்டு, பற்றிலேன், உன்னை இது வரைக்கும் பற்றல, யாரும் இல்லை, பற்றினேன்னு நான் சொன்னது தவறு தான்யா, பற்றில் நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாமா அண்ணா, நீங்கள் என் தகப்பன் சாண 2-3 தடவை சொல்லிட்டேன், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அதில் சரி. அப்புறமா இன்னொரு நாள் புக் எடுத்துன்னு வந்து காட்டலான் இருந்தேன். அவ்வளோ பெரிய மனுஷன் சார், நம்ம சொல்லிட்டேன் 2 தடவை. 12:40க்கு நைட்டு ஃபோன் பண்ணி நீ சொன்னதான் யார் ரைட்டு அப்படின்னு சொன்னார்னா அதில் என்ன பெருந்தன்மை இருக்கணும். அதை விட என்னிடம் பேசிய பிறகு அந்த பிரபந்தத்தை எடுத்து நைட்டு புக்கை பார்த்து அதை ரெஃபர் பண்ணி செக் பண்ணி சம்மந்தப்பட்டவன்ட்ட நைட்டு பேசுகிறாருன்னா, அதனால தான் அவர்கள்லாம் வெற்றி பெற்றவர்கள், அதெல்லாம் தான் காலத்தை தாண்டி இருக்கிறார்கள் அவர்கள். ஏன்னா அந்த அரங்கநாதர் மீது அவருக்கு அவ்வளோ காதல். உனக்கு இதெல்லாம் திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்களும் பெரியாழ்வார் பாசுரங்களும் ஆண்டாள் பாசுரங்களும் இப்படி வந்து விழுது, இதெல்லாம் பெரிய பாக்கியா. அப்படிப்பட்டவர் வந்து இந்த டேக் இட் ஈஸி ஊர்வசி மாதிரி பாட்டெலாம் எழுதுது, அதை பற்றி அது பேசி இல்லை அதெல்லாம் அதான் சொல்லுவார், சினிமா வேற அரசியல் வேற இது வேற. அதுக்கு இந்த காலத்துக்கு சார் இந்த காலகட்டங்கள் இங்கே சினிமாவில் ஜெயிச்சாகணும், டைரக்டருக்கு என்ன தேவையோ படத்துக்கு என்ன தேவையோ அதான் செய்ய முடியும் சார். இப்போ ஒரு சட்டையை நம்ம வெளியில் போட்டுக்கிற சட்டை வேறு சார், உள்ளே போட்டுக்கிற சட்டை வேறு. இந்த ஆத்மா கரை சேரணுன்றதுக்காக தான் உடல் பசிக்கும் உள்ள பசி இருக்குது, 2 இருக்குது. உடல் பசிக்கு தான் இந்த சினிமா பாட்டெல்லாம், உள்ள பசிக்கு கிருஷ்ண விஜயம், அவதார புருஷன், ராமானுஜ காவியம், தமிழ் கடவுள், எவ்வளோ பாண்டவ பூமி எவ்வளோ எழுதியிருக்காரு. நீங்கள் இதையும் அதையும் கம்பேர் உள்ளே வரக்கூடாது. டேக் இட் ஈஸி ஊர்வசின்றது வேறு, அது இங்கே இந்த ஜனங்களுக்கு திருப்தி படுத்துறதுக்கு சார் 1000 டென்ஷனில் இருக்கான் சார். ஒரு 2 மணி நேரம் வந்தானா அவன்கிட்ட போய் ஃபிலாசபி சொல்லி அமிர்தாஜன் தேய்ச்சி அவன் நொந்து போய் வரக்கூடாது. ஒரு 500 600 கொடுத்து பசங்களை அழிச்சுட்டு ஒரு 3000 4000 5000 பட்ஜெட் ஆகுது. இப்போ ஒரு ஆட்டோ வச்சுன்னு வரான், காரில் வரான், சாப்பிட்றான், டிக்கெட். அவனை போயிட்டு நீங்கள் வந்து மண்டை காய்ச்சல் அனுப்பக்கூடாது. ஒரு நல்ல 2 பாட்டு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் தான் வரான். அங்கே வந்து நீங்கள் அதை அப்படி தான் பார்க்கணும். நாரதகான சபாவில் ஒரு பெரிய உபன்யாசம் ஒருத்தர் பண்ணுறாருன்னா அந்த கான்செப்ட் எடுத்துன்னு போய் நீங்கள் சத்யன் தியேட்டர் சினிமாவோட ஒப்பிட முடியாது. தியேட்டரில் நல்லது சொல்கிறோம். இப்போ அமரன் பார்த்தோம், பாரதியார் இன்னைக்கு எழுதின ரச்சமில்லை எச்சமில்லைன்னு அந்த பாட்டு வரும்போது அப்படியே சிலிர்ப்பாக இருக்குது. அப்படியே தியேட்டரில் அண்ணல் பறக்குது உடம்புல. அது பாரதியார் நீங்கள் எப்படி பாரதியார் இன்றைக்கி ரெலவெண்ட்டாக இருக்கார். அந்த சீனுக்கு அந்த காஷ்மீரில் இருக்கிற அந்த தீவிரவாதிகளுக்கும் நமக்கும் நடக்கிற போரில் அதை காட்டும்போது அன்றைக்கி என்றைக்கோ எழுதின பாரதியாருடைய பாட்டு நம்ம சொல்லிட முடியாது. இன்றைக்கும் அது வைப்ரண்ட்டாக இருக்கு இல்லையா? அதை எப்படி கடந்து போயிட முடியாது நம்மளால். அதுக்காக அது இன்றைக்கி நிற்கலையா பாரதியார். வாலி அண்ணனுடைய பெரிய விஷயம் என்னென்னா அப்டேஷன். அவர் 4 தலைமுறைக்கு எழுதினார். படகோட்டில் எழுதினவர் மரியானில் 2 பாட்டு ஹிட்டு கொடுத்துட்டு போனார். இந்த மடியில் தான் அவருடைய தலை இருந்தது. அதெல்லாம் பெரிய பாக்கியம். நான் தான் அவருக்கு ஸ்ரீரங்கத்து ஐயங்கார்.
முருக பக்தர், முருகன் மீது பெரிய காதல் உள்ளவர், தமிழ் கமலர் முருகன். முதல் பாட்டு கூட அவர் வந்து முருகன் பற்றி எழுதினது. ஆமாம், டிஎம்எஸ் பாடல். கற்பனை என்றாலும் கற்சலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் அப்படின்னு. அது பெரிய அவர்கிட்ட கந்தர் அனுபூதி. சைவம் வைணவன் இல்லை, எல்லாம் அரசியல் பேசலாம், காமம் பேசலாம், நட்பு பேசலாம், அரசியல் பேசலாம். அதுக்கு அவர் குடும்பத்தில் எதிர்ப்பு இல்லையா? வைணவரா இருந்து அதெல்லாம் உனக்கோட வைணவர். அவர் என்ன பெரிய மனித மனங்களை பண்படுத்தினார் அவர். சார் இப்போ கந்தர் அனுபூதியில் இப்போ நான் 4000 திவ்யர் பிரபந்தம் படிக்கிறேன். ஆனால் திருமூலருடைய திருமந்திரமும் அப்பர் தேவாரமும் கந்தர் அனுபூதி அருணகிரிநாதருடைய கந்தர் அனுபூதியும் படித்தா சிலருக்கும் உடம்பு. நல்ல விஷயங்கள் சார் எல்லாம். இந்த கெடுவாய் மனநே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய் அப்படிங்கிறார். கெட்டு போயிருக்கிற மனசு சார். இப்போ ஒரு நாள் விரதம் இருப்பான், ஃபுல்லாக சாப்பிடக்கூடாதுன்னுவான். அடுத்த நாள் தடை செய்யப்பட்ட ஒன்றின் மீது தான் மனம் ஆசை கொள்ளுங்கிறான் உளவியலாளர்கள். ஒரு நாள் விரதம் இருப்பான், அடுத்த நாள் அது என்ன சாப்பிடணுமோ அதை டபுளாக சாப்பிடுவான். மனித மனம் அது. கண்ட்ரோல் ஆஃப் மைண்டு ஃபீலிங்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கு சொல்கிறாரு, உன் மனம் வசப்பட வேண்டுமானால், நீ சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்துக்கு வர வேண்டுமானால், கெடுவாய் மனனே. மரத்துக்கு மரம் தாவர குரங்கை விட மனம் காற்றை விட மிக அதிகமாக வேகமாக போகுன்றான் மனசு. கெடுவாய் மனனே கதிகள். உனக்கு ரெமெடி சொல்கிறேன், ஒழிக்காமல் நீ டிரான்ஸ்பரண்ட்டாக இரு. கரவாது இடுவாய் வடிவேல் இணைத்தால். வடிவேலுடைய அந்த முருகனுடைய திருவடியை பற்று அப்படின்னார். அதெல்லாம் அருணகிரிநாதர் எப்படி இருந்தவர்? அவருடைய திருப்புகழ் சந்தத்துக்கு எத்தனையோ மியூசிக் டைரக்டர் என்கிட்ட சொல்லிட்டாங்க, திருப்புகழ் சந்தத்துக்கு ஈக்குவலாக எங்களால் இன்னுமே மெட்டு அமைக்க முடியல. அந்த சந்தமும் அந்த தமிழ் வார்த்தைகளும் அந்த ஒளியும் அந்த வைப்ரேஷனும் அந்த படிக்கும்போது இன்றைக்கி வரைக்கும் இல்லைன்றான். நீங்கள் இதை ஆத்திகம் நாத்திகம் ஒரு சிமிழில் அடக்க முடியாது. அப்பர் தேவாரத்தை அடக்க முடியுமா? என்றாலுமாய் எந்தையுமாய் உடன் தோன்றினராய் எனக்கு அப்பன் நீ, அம்மை நீ, என்னுடைய அக்கா நீ, தம்பி நீ, அண்ணன் நீ, சமணத்துலேருந்து வந்தவர் அவர். நீங்கள் அதெல்லாம் உள்ளே போன வெறும் ஆன்மீகவாதி பட்டை அடிச்சுட்டு ஏதோ கோவிலில் பாடுறான்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் பொக்கிஷம். 6ஆம் நூற்றாண்டிலேருந்து 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அந்த சைவமும் பக்தி இலக்கியங்கள் வைணவமும் 4000 திவ்ய பிரபந்தமும் திருவாசகமும் திருப்புகழும் தேவாரமும் திருமூலருடைய திருமந்திரமும் அன்கம்பேரபிள். அதெல்லாம் பாக்கியம் இருக்கிறவன் படிக்கிறான். அதெல்லாம் வேற லெவல் சார். தனிப்பட்ட முறையில் அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தார் சார். வாலி அவர் இருந்தார். அதான் தனிப்பட்ட முறையிலன்னு இல்லை. அதாவது கடவுள் எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட மாட்டான். அது ரொம்ப நான் பேசுகிறது ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட மாட்டான். சந்தோஷத்தை நீ வெளியிலேயே தேட முடியாது. முதல்ல சுதீரை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? சந்தோஷம் என்பது வெளியில் தேடுவது ஒன்றல்ல. இப்போ மைப்பானாரான சந்தோஷமாக இருக்கானா? சந்தோஷமாக இருக்கு. ஒரு நல்ல ஃபாதர் மதர், ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம், நல்ல குடும்பத்தில், நல்ல மனைவி, பிள்ளைகள், நல்ல நண்பர்கள், இப்படி தான் இருக்கணுமே தவிர அவன் ஒரு 5000 கோடி வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னால் நீ தூங்க மாட்டேன். தலைகான் நீ கீழ்ச்சின்னு ராத்திரி எழுந்து தான் உட்காந்துக்கிறான். நீ சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது என்ன? அதுதான் திருமூலர் சொல்கிறார். நீ ஒளிய சந்தோஷத்தை, இறைவனையோ சந்தோஷத்தையோ வெளியில் தேடாது. உள்ளத்து ஒருவனை உள்ளுரு ஜோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் ஒன்றாக இருப்பினும் உள்ளம் அவனை ஊர் அறியாத. எங்கெங்கேயோ தேடுறான், எங்கெங்கேயோ போகிறான். அந்த ஊருக்கு போனால் சந்தோஷன்றான். அந்த ஊருக்கு எந்த ஊருக்கு போனாலும் சந்தோஷம். அந்த அட்மாஸ்பியரை ரசிக்கலாம், கோவிலை ரசிக்கலாம். ஒரு குற்றாலத்தில் குளிக்கும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு பெரிய திருப்பதிக்கு போகும்போது சந்தோஷமாக. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி பர்மனன்ட் சந்தோஷம்னா உன் உள்ளத்திலே இருக்குது. இதை தான் புத்தர் சொல்கிறார், வள்ளலார் சொல்கிறார், திருமூலர் சொல்கிறார், திவ்ய பிரபந்த ஆழ்வார்கள் சொல்கிறாங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி 3000 பாடல்கள் திருமந்திரம். அதனால தான் திருமந்திரம்னா. அவன் சொல்கிறான், இது வெறும் ஆன்மீகம்னு நீங்கள் ஒதுக்கிட முடியாது. உள்ளத்து ஒருவனை உள்ளுரு ஜோதியை உள்ளம் விட்டு ஒரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் ஒன்றாக இருப்பினும் உள்ளம் அவனை ஊர் அறியாது. இதுக்கு மேலே எங்கேயாவது நீங்கள் கண்டுபிடிங்கள. உன்ட்ட உள்ளே எரிஞ்சுன்னு இருக்கான்றான், அதை கண்டுபிடின்றான், அதில் சந்தோஷமாக இருக்கான்றான். இதெல்லாம் திருமூலருக்கு காப்பி ரைட்ஸ் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறான், பெரிய இது யோகாவே இதையே ஒரு பெரிய கார்பரேட் ஆக்கிட்டாங்க. நீங்கள் பல அரசியல் தலைவர்களை மீட் பண்ணியிருக்கீங்க சார்.